ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சஹர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாட்டே மோட் ஆன் பண்ணி 15 நிமிஷம் வைக்கணும். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனால் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வதங்கிருச்சு. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த மிளகாய்த்தூள் காரமாக இருக்குது, அதனால் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேச்சுலர்ஸ்க்கு, ஒர்க்கிங் உமன்ஸுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேரிஃபோரில் தான் வாங்குவேன். நல்லாயிருக்கும் இது. மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சாட்டே மோட் 15 நிமிஷம் வச்சுருந்தேன், ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் 10 நிமிஷம் வச்சுருக்கேன். கறியெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும்ல, அதனால் 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கிளாஸால் தான் அரிசி எடுக்க போகிறேன். அதே கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளையாக இருக்குன்னு பார்க்காதீங்க, அது தயிர் கொஞ்சோன்னு இருந்துச்சு, அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சாட்டை மோட கேன்சல் பண்ணிடலாம். மூடி வச்சுட்டு மீட்டுண்டு இருக்கும், அதில் கரெக்டாக 20 நிமிஷம் வச்சா போதும். இருபது நிமிஷம் வச்சுருக்கேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். பாஸ்மதி அரிசி இந்த கிளாஸால் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு டைமிங் செட் பண்ணிக்கணும். 20 நிமிஷம் முடிஞ்சு வார்ம் மோடுக்கு வந்துருச்சு. நம்ம கேன்சல் கொடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டால் ப்ரெஷர் தன்னாவே ரிலீஸ் ஆயிரும். அப்படி நம்மளுக்கு அவசரமாக தேவைப்பட்டால் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். கறிலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக 20 நிமிஷத்தில் சூப்பராக வெந்திருக்கு. ரைஸை சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் நெஸ்டோவில் ப்ரைட் ஆஃப் பாகிஸ்தான், ப்ரைட் ஆஃப் இந்தியா, ப்ரைட் ஆஃப் பஞ்சாப் இந்த மாதிரி ரைஸ் விற்கும். அதை தான் நான் வாங்கிக்கிறது. அது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரைஸ் ப்ரைட் ஆஃப் பஞ்சாப் இது.
எல்லாமே சேமாக தான் இருக்கும். கறி வேக வைக்கக்குள்ளே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவில் உள்ள தண்ணியும் இருக்கும். அது 1 கிளாஸ், ஏற்கனவே 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ 2 கிளாஸ், மொத்தம் 4 கிளாஸ் தண்ணி. 4 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் மோடில் வச்சு கரெக்டாக 3 நிமிஷம் வச்சா போதும். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. கேன்சல் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 3 நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே கூடாது, குழஞ்சிரும். கரெக்டாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரமதானுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரெஷர் குக்கரு. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், ஒத்த ஒத்தையாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக என்னோடய ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபாஸ்ட்டாகவும் குக் ஆகி வந்துடுது, அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வச்சுட்டா நல்லா சூடாகவே இருக்கும். ரைஸும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. மட்டனும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பீஃப் சம்மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு மலையாள ரெசிபி தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார்லாம் வச்சா சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம். நம்ம நோன்பு கஞ்சிக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 1/4 கிலோ முள் இல்லாத பீஃப் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 4-5 விசில் விட்டு எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணணும். மல்லி புதினாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 15 நாள் ஆயிடுச்சு ஸ்டோர் பண்ணி. அலுமினியம் ஃபாயிலில் வச்சு இதே மாதிரி சுற்றி வச்சுருந்தேன். கொஞ்சம் கூட காஞ்சி போல், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த டிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் வெந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1 பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு இடிச்சுக்கோங்க. நல்லா இடித்து எடுத்துக்கணும். 7-8 பல்லு பூண்டு, அதையும் இடிச்சுக்கணும். இதை ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மிளகாயை நார்மல் பேனில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பீஃப் நல்லா வெந்திருக்கு, எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு வெந்திருக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குல்ல, ஃப்ளேம் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அதிலேயே ஃப்ரை பண்ணணும். நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிடணும். நான் 1/4 கிலோ கறியில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா செஞ்சு வச்சுக்கலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இடித்த பூண்டை சேர்த்துக்கணும். இஞ்சியை சேர்த்துக்கோங்க.
எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் நிறையாவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும். நிறையா சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கிடணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பேலன்ஸ் உள்ளதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்ச கறியை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு கறியை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை தனியாகவும் வதக்கிக்கலாம், கறியோடு சேர்த்து போட்டு வதக்காமல். கறியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது இரும்பு சட்டியில் நான்ஸ்டிக்கில் செய்கிறது நல்லது. இதில் செய்கிறதுனால ஒட்டுது, அதனால் நான்ஸ்டிக்கில் மாற்றிட்டேன். இடையில வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இந்த அளவு மொறுமொருண்டு வரணும். யார் வேணும்னாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரைஸ், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நிறையா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு கண்டம்லாம் செய்வோம்ல, அதுக்கு பதிலாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தான் நோன்புக்கு முன்னாடியே இந்த ரெசிப்பியை போட்டேன், யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு. அடுத்தது வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ்க்கு கூட இந்த பீஃப் சம்மந்தி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கணும். இந்த அளவு வதங்கினா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் சாட்டே மோட் ஆன் பண்ணி வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இதில் காரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது, பச்சை மிளகாய் மட்டும்தான். சஹருக்கு இந்த ரைஸ்லாம் சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா சூடாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்குமே கொடுத்து விடலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் பச்சை பட்டாணி, கேரட், ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். 1/2 கப் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிளை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். கரெக்டாக இருக்கும். அப்போ தான் குலையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ரைஸை நான் ஊற வைக்கவே இல்லை, ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா சேர்க்கணும். நான் மல்லி புதினா இப்போ சேர்க்க மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். சாட்டே மோட கேன்சல் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும்.
மூடிட்டு ரைஸ் மோடில் இதையும் கரெக்டாக 3 நிமிஷம் வச்சா போதும். ஆன் பண்ணி விட்டுடலாம். குக் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரைஸுக்கு 3 நிமிஷத்துக்கு மேலே வைக்கவே கூடாது. வச்சா கண்டிப்பாக குழஞ்சிரும். இது கரெக்டாக இருக்குது. ஆறுனாலுமே கரெக்டாக இருக்கும். முன்னாடியே சேர்க்குறது மறந்துட்டேன், அதனால் மல்லி புதினாவை இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு சைடிஷாக பீஃப் சம்மந்தி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சஹருக்கு இந்த மாதிரி ரைஸ் சாப்பிட்றவங்களாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பீஃப் சம்மந்தி மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய சஹர் ரெசிபி, இஃப்தார் ரெசிபிலாம் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.